எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வெரி குட். என்ன இன்னைக்கு நார்மலா கௌரி மங்களகரமா இருக்கீங்க? நாங்க வந்து ஒரு பணக்கார சம்பந்தம் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அவங்க குடுத்த புடவை, அவங்க குடுத்த நகைங்கிறதுனால இத போட்டிருக்கேன். நார்மல் கௌரி வந்து இவ்ளோ ரிச்சாலாம் இருக்க மாட்டாங்க. ஓகே. உங்க ஆசைப்படி உங்க பையனுக்கு பலகார பொண்ண பார்த்தாச்சா? ஆமாங்க. முதல் மருமக தான் ஏழையா வந்துருச்சு. 2வது மருமக பணக்கார பொண்ணா வரப்போகுது. சூப்பர்மா. எப்படி இந்த லக்ஷ்மி சீரியல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? பல சீரியல் பார்த்திருப்பீங்க, பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. இதோட ஸ்பெஷல் என்ன? இல்ல லக்ஷ்மி வந்து முதல் நாள் நான் ஒர்க் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த டைரக்டர் மிஸ்டர் தனுஷ் தான் டைரக்ட் பண்ணாரு. அம்மா நீங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நீங்க வில்லி கிடையாது. நீங்க கெட்டவங்க கிடையாது. உங்கள பொறுத்தவரைக்கும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். உங்க பையன், உங்க பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணி குடுக்கணும். 2 பசங்கள படிக்க வச்சு அந்த மாரிலாம் அந்த குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக வர மருமக பணம் காசோட வந்து அத வச்சு உங்க குடும்பத்த சரி பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னா வீட்டுக்காரரும் வேலைக்கு போறதில்ல. அவ்வளவுதான். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்னைக்குமே நீங்க ரைட்டா தான் இருப்பீங்கன்னு தான் என்னோட கேரக்டரைசேஷன் அவர் சொன்னாரு. இன்னி வரைக்கும் நான் அதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா மருமகளை கொடுமைப்படுத்துற மாதிரி சில பேருக்கு தெரியலாம். வேற சில கமெண்ட்ஸும் வருது. ஆனா அது அப்படி இல்லை. ஏன்னா இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஒரு குடும்பத்தை தலையில தூக்கி வச்சிருக்கவங்களுக்கு தான் அந்த டென்ஷன் தெரியும் எப்படி சமாளிக்கிறதுன்னு. ஸோ அப்படிதான் பிரச்சனைகளை கௌரி சமாளிச்சுட்டு இருக்கா. சூப்பர்மா. உங்க பொண்ண பத்தி சொல்லுங்கம்மா. வெண்ணிலா வந்து நல்ல கேரக்டர் தான். ஆக்சுவலி வெண்ணிலாங்கிறதும் ஒரு கௌரி மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஏன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு பாதிச்சிருக்கு. கணவனோட சேர்ந்து வாழ முடியல. நல்ல ஒரு பெரிய வசதி இல்லைன்னாலும் நம்மள நல்லா பாத்துக்கிட்ட குடும்பத்தை விட்டு போயிட்டாங்க. அங்கிருந்து அவன் தப்பானவன் தெரிஞ்சு கையில குழந்தையோட இங்க வந்த உடனே இந்த குடும்பம் இவங்களை ஏத்துக்குச்சு. இந்த குடும்பத்து மேல ஆசை பாசம் இருந்தாலும் அடி மனசுல வந்து ஐயோ நம்ம வாழ்க்கை நல்லா அமையலையே அப்படின்றது இருக்கும். அது வெளியில டயலாகா இன்னி வரைக்கும் நம்ம லக்ஷ்மியில சொல்லவே இல்லை. என்னைக்குமே வெண்ணிலா வந்து என் வாழ்க்கை சரியா அமையலைன்னு அவங்க சொல்லல. ஆனா அது அடி மனசுல இருக்கிறதுனால பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வெண்ணிலா கேரக்டர் போயிட்டு இருக்கு. ஓகே. மருமகள் மருமகள் மகா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க கரெக்டுங்க. எப்பவுமே அதான் சொல்லுவாங்க, நம்ம சினிமா லாங்குவேஜ் ஒன்று இருக்கு, பாயிண்ட் ஆஃப் வியூன்னு. 2 பேர் பேசும்போது நம்ம ஒண்ணு நினைப்போம், ஆனா எதிராளி என்ன நினைக்கிறான்னு நமக்கு தெரியாது. அந்த எதிராளியோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேமரா வச்சாதான் அவருடைய எண்ணங்கள் என்ன, அவருடைய பாதிப்பு என்னங்கிறது தெரியும். அந்த மாதிரி மகாவா பார்க்கும்போது அவங்க அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், தங்கச்சி அம்மா அந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் இவரை பிடிச்சிருக்கு, இவர் ஒத்துக்கிட்டாரு, செல்வம் வந்து சம்பளத்தை அந்த வீட்டுக்கு கொடுக்க ஒத்துக்கிட்டாருன்னு கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. ஆனா இங்க வந்தா டோட்டலா எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடுது. இப்ப இதையும் விட முடியல, அம்மா வீட்டையும் விட முடியலன்ற ஒரு இருதலை கொள்ளி எறும்பாதான் மகா கேரக்டர் போயிட்டு இருக்கு. இருதலை கொள்ளி எறும்பு.